இதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 7.5% உள் ஒதுக்கீடு மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் தரக்கோரி திமுக போராட்டம். எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவையலா செய்யும் என ஸ்டாலின் ஆவேசம். ஆயுத பூஜையை முன்னிட்டு விறுவிறுப்பாக நடைபெறும் காய்கனிகள் பூக்கள் விற்பனை. கடந்த வாரங்களை விட விலை அதிகரிப்பு, கடந்த ஆண்டை விட விற்பனை குறைவு. ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும் என அறிக்கை. பெண்களை அவதூறாக பேசியதாக திருமாவளவன் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை பாரபட்சமாக நடப்பதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரசியல் களத்திற்கு தயாராகிறாரா விஜய்? மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் திடீர் ஆலோசனை. தமிழகத்தில் வழங்கப்படும் ஆதார் அட்டையில் இந்தி திணிப்பு புகார். எனது ஆதார் எனது அடையாளம் வாசகம் இந்தியில் உள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 11 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஐபிஎல்லில் இன்று பிற்பகல் நடக்கும் போட்டியில் கொல்கத்தா, டெல்லி அணிகள் பல பரீட்சை. இரவு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்ளும் ஐதராபாத். இனி விரிவான செய்திகள். மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் வழங்க வலியுறுத்தி திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் வழங்க வலியுறுத்தி கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார். அதற்கு ஆளுநர் அனுப்பிய பதிலில் மசோதாவுக்கு ஒப்புதல் தருவது குறித்து முடிவெடுக்க மேலும் 4 வாரங்கள் வரை அவகாசம் ஆகும் என்று தெரிவித்திருந்தார். இதனை கண்டித்து இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக முதன்மை செயலாளர் KN நேரு, பொருளாளர் TR பாலு, அமைப்பு செயலாளர் RS பாரதி, இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், மகளிரணி செயலாளர் கனிமொழி உள்ளிட்ட 4000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்று ஆளுநரை கண்டித்து முழக்கமிட்டனர். 7% இடஒதுக்கீட்டுக்கு ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஸ்டாலின், ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை தமிழகத்தில் நீட் தேர்வு நுழையவில்லை என்றும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் சட்டப்பூர்வமாக நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றார். மேலும் இந்த மசோதா நிறைவேறினால்தான் 300 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர முடியும், இல்லையெனில் 8 மாணவர்கள் மட்டுமே சேர முடியும் என்றார். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த வரையில நீட் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியல. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்றேன், அரசியலில் நமக்கு எவ்வளவு கருத்து மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரையில, அவர் முதலமைச்சராக இருந்த வரையில நீட் தமிழ்நாட்டில நுழைய முடியல. விரைவில் தமிழ்நாட்டில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதில் வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவையலா செய்யும். மக்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டியதுதான் எதிர்க்கட்சியின் வேலை. இதை அரசியல் என்று சொன்னால் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றார். மேலும் சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் பெறும் முயற்சியை அரசு வேண்டுமானால் கைவிடலாம், ஆனால் திமுக கைவிடாது. அதற்கு தேவையான முயற்சிகளை திமுக எடுக்கும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த மசோதா நிறைவேறி நடைமுறைக்கு வந்தால்தான் 300 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவர்களாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இல்லை என்றால் 8 பேர் தான் மருத்துவர்களாக ஆக முடியும். இது எவ்வளவு பெரிய அநீதி! நம்ம நடக்கக்கூடிய அநியாயத்தை நான் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதா? நம்மால் சும்மா இருக்க முடியுமா? தாமதம் செய்தால் அரசு, அதிமுக அரசு இதை கைவிட்டு விடும் என்று கவர்னர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதிமுக இதுல
பெரிதாக இதை கருத மாட்டார்கள் என்று அலட்சியத்தோடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அதிமுக அப்படி இருக்கலாம், ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அப்படி இருக்காது. நாங்கள் விட மாட்டோம். ஆளுநரை அதை ஒப்புதல் செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன வழிவகைகள் உண்டோ அந்தந்த வழிவகைகளை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும் என்ற அந்த உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த லட்சணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நேற்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். ஸ்டாலின் அரசியல் செய்கிறார், திமுக அரசியல் செய்கிறது. எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திமுக நடத்திய இந்த போராட்டத்தின் காரணமாக சைதாப்பேட்டை சின்னமலை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாளை ஆயுத பூஜை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திண்டுக்கல் மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. சென்ற மாதம் 400 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிப்பூ இன்று 1300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று 100 ரூபாய்க்கு விற்பனையான அரளி 450 ரூபாய்க்கும், ஜாதிமல்லி 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 150 ரூபாய்க்கு விற்று வந்த காக்கரட்டானுக்கு 500 ரூபாய் விலை கிடைக்கிறது. இதேபோன்று சம்பங்கி 400, செவ்வந்தி 200, பன்னீர் ரோஸ் 250, கோழிக்கொண்டை 120க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த வாடாமல்லி 120 ரூபாய் விலை போகிறது. பூக்கள் வரத்து குறைந்ததால் சில பூக்களின் விலை 4 மடங்கும், சில பூக்களின் விலை அதற்கு மேலும் உயர்ந்துள்ளது. லாக்டவுன்னால போன மாசத்துல விலை இல்லாதனால உற்பத்தி மிகவும் இந்த வருஷம் கம்மியா போயிருச்சு. உற்பத்தி மிகவும் கம்மியா இருக்கிறதுனால பூவினுடைய வரத்து மிகவும் குறைவா இருக்கிறதுனால விலைகள் இந்த ஆயுத பூஜைக்கு இப்ப கடைகள் திறந்ததுனால கொஞ்சம் வியாபாரம் விலை கூட இருக்கு. ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னையை அடுத்த வானகரம் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக கனகாம்பரம், மல்லிப்பூக்கள் விலை கிலோ 1000 ரூபாயை தாண்டி விற்பனையாகிறது. சம்பங்கிப்பூ 180 ரூபாய்க்கும், சாமந்திப்பூ 160 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆயுத பூஜை முடிந்த பின்னர் தீபாவளி பண்டிகையும் நெருங்குவதால் பூக்களின் விலையில் மாற்றம் இருக்காது என்று வியாபாரிகள் கூறுகின்றனர். புதுக்கோட்டை பூ மார்க்கெட்டில் காலை முதலே வியாபாரிகள், பொதுமக்கள் கூட்டமாக வந்து பூக்களை வாங்கி சென்றனர். அதிகபட்சமாக மல்லிகை 1300 முதல் 1500 வரை விற்பனையாகிறது. சம்பங்கி, சென்றி, செவ்வந்தி உள்ளிட்ட பூக்களின் விலை 2 முதல் 3 மடங்கு வரை உயர்ந்து காணப்பட்டது. ஆயுத பூஜை விற்பனைக்காக திருச்சி வாழைத்தார் மொத்த விற்பனை மண்டியில் விலை அதிகரித்துள்ளது. தஞ்சை, கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து வழக்கத்தை விட கூடுதலாக 2 மடங்கு வாழைத்தார்கள் வந்துள்ளன. இருப்பினும் கடந்த வாரம் 250 முதல் 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வாழைத்தார்கள் தற்போது 600 ரூபாய் வரை அதிகரித்துள்ளன. இதேபோன்று பூவன் வாழைத்தார் 450 ரூபாய்க்கும், செவ்வாழை 500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் அனைத்து வகை பூக்களின் விலையும் 5 மடங்குக்கு மேல் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வாடாமல்லி 250 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ரோஜா பூக்கள் 350 ரூபாய்க்கும், மஞ்சள் செவ்வந்தி 250, சம்பங்கி 400 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அரளி கிடுகிடுவென உயர்ந்து 400 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஆயுத பூஜைக்கான காகித மற்றும் பிளாஸ்டிக் அழகு தோரணங்கள் விற்பனை தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த முறை தோரணங்களின் விலை சற்று அதிகரித்துள்ள நிலையில் விற்பனை மந்தமாக உள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி, திருவாச்சூர், தம்மம்பட்டி, தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் சாமந்தி பூக்கள் அறுவடை தொடங்கியுள்ளது. கடந்த 1 மாதமாக பெய்த மழையால் சாமந்தி பூக்களின் விளைச்சல் அதிகரித்த போதிலும் சந்தைகளில் போதிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். சேலம் வஉசி சந்தையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஒரு வாழைத்தார் ரகத்திற்கு ஏற்ப 100 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை ஏலம் போனது. இன்று காலை ஒரு தார் 50 முதல் 200 ரூபாய்க்கு ஏலம் போனது. வரத்து அதிகம் இருந்தாலும் வியாபாரிகளின் வருகை குறைந்ததாலும் ஆயுத பூஜை வியாபாரம் மந்தமானது. எவ்வளவு விளைச்சல் இருந்தாலும் அந்த சரக்கு அழிக்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட சக்தி இருக்கு. ஆனா இப்ப பண பற்றாக்குறை, அதுதான் சரக்கு அழியாததுக்கு காரணமே. கொரோனா பிரச்சனை, நிறைய பட்டறைகள் எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க, நல்ல ஃபேக்டரிகள் இழுத்து மூடிட்டாங்க. இன்னைக்கு ஃபேக்டரிக்கெலாம் வாங்கிட்டா 100 சீப்பு 50 சீப்புன்னு வாங்குவாங்க. அதனால இப்போ ஃபேக்டரிங்கெலாம் இழுத்து மூணுனால 6 பழம் வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்ற சூழ்நிலை.
ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விஜயதசமி நம் வாழ்க்கையில் புதிய உத்வேகத்தை கொடுக்கட்டும் என்றும் விடாமுயற்சியுடன் நற்பண்புகளை நிலைநிறுத்துவோம் என்றும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார். இந்த பண்டிகை நாட்டு மக்களுக்கு அமைதி, நல்லிணக்கம், மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை அளிக்கட்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மனித வாழ்வில் ஏற்றம் பெற ஆற்றல், செல்வம், கல்வி ஆகியவை இன்றியமையாதது என்றும் இதனை போற்றி வணங்குவது நவராத்திரி பண்டிகையின் சிறப்பு என்றும் முதலமைச்சர் பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். சிறப்புமிக்க ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி திருநாட்களை கொண்டாடும் தமிழக மக்கள் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற வேண்டும் என்றும் அவர்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் 26 முதல் 28ஆம் தேதி வரை 13 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நெல்லை, தூத்துக்குடி, குமரி, தென்காசி, மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னையின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருத்தணி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளியில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடல், கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் 2 நாட்களுக்கு மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். 8ஆம் கட்ட ஊரடங்கு இம்மாதம் நிறைவடைகிறது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் மருத்துவ நிபுணர்களுடன் முதல்வர் ஆலோசிக்க இருக்கிறார். பண்டிகை காலம் என்பதால் ஊரடங்கில் மேலும் சில தளர்வுகள் அறிவிக்கப்படுவது குறித்தும் ஆலோசனை நடைபெற உள்ளது. மேலும் தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பது குறித்தும் ரயில் சேவையை அதிகப்படுத்துவது பற்றியும் முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது. மதுரை மாவட்டம் டி. கல்லுப்பட்டி அருகே தனியார் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. செங்குளம் கிராமத்தில் ராஜலட்சுமி என்ற பட்டாசு ஆலையில் நேற்று வெடிவிபத்து ஏற்பட்டதில் 5 பெண்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக பட்டாசு ஆலையின் உரிமையாளர் சண்முகராஜா, குத்தகைதாரர் வைரமுத்து, மேற்பார்வையாளர் சுந்தரமூர்த்தி ஆகிய 3 பேர் மீது பள்ளப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் சண்முகராஜா தலைமறைவாக உள்ளார். வைரமுத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சுந்தரமூர்த்தி விபத்தில் காயமடைந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழகத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆதார் அட்டைகளில் ஹிந்தியில் வாசகம் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆதார் அட்டையின் கீழ்ப்பகுதியில் என்னுடைய ஆதார், என்னுடைய அடையாளம் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த மாநில மொழிகளில்தான் இந்த வாசகம் இடம்பெறும். இந்நிலையில் தமிழகத்தில் 50 ரூபாய் செலுத்தி ஆதார் விவரங்களை திருத்தம் செய்யும் போது அதில் பெயர், பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருப்பதாகவும், ஆனால் என்னுடைய ஆதார், என்னுடைய அடையாளம் என்ற வார்த்தை மட்டும் ஹிந்தியில் இடம்பெற்றுள்ளது என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற இளைஞரை தாக்கி செல்போன் பறித்து செல்லப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாங்காடு அடுத்த லட்சுமிபுரத்தில் செல்போனில் பேசியபடி இளைஞர் ஒருவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது 2 இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் அந்த நபரை வழிமறித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து செல்போனை பறித்துக் கொண்டு அந்த கும்பல் தப்பிச் சென்ற காட்சிகள் அனைத்தும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. செல்போன் பறித்துச் சென்ற 4 பேரும் வழிப்பறி கொள்ளையர்களா அல்லது முன்விரோதம் காரணமாக இளைஞரை தாக்கி செல்போன் பறித்து சென்றனரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. கிராமத்து குழந்தைகளுக்கு நடிகை சாய் பல்லவி மெஹந்தி வைத்து அசத்தியுள்ளார். தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவுடன் லவ் ஸ்டோரி என்னும் படத்தில் சாய் பல்லவி நடித்து வருகிறார். உத்தரப்பிரதேசத்தில் இதற்கான படப்பிடிப்பு நடந்து வரும் நிலையில் அங்கிருக்கும் கிராமத்து குழந்தைகளுக்கு நடிகை சாய் பல்லவி மெஹந்தி வைத்தார். இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்பட்ட நிலையில் ஆச்சரியப்பட்ட நடிகைகள் சமந்தா, அனுபமா ஆகியோர் சாய் பல்லவியை புகழ்ந்துள்ளனர். நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவேன் என கூறியிருக்கிறார்.
இந்தியாவுக்கு முதல் முறை கிரிக்கெட் உலகக்கோப்பை வென்று கொடுத்த கேப்டன் கபில் தேவுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதையடுத்து டெல்லியில் உள்ள ஃபோர்டஸ் எஸ்காட்ஸ் இதய மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். உடனடியாக அவருக்கு இருதய ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யப்பட்டது. கபில் தேவின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது. இந்நிலையில் தன் மீது அக்கறையும் அன்பும் காட்டிய அனைவருக்கும் கபில் தேவ் நன்றி தெரிவித்துள்ளார். உங்களது அன்பால் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவேன் என்றும் கபில் தேவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அனைத்து முன்னணி டிஜிட்டல் நெட்வொர்க் செய்திகள் தொடர்கின்றன. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் திடீர் ஆலோசனை மேற்கொண்டார். திருச்சியில் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் நாளைய முதல்வர் விஜய் என்ற போஸ்டர்கள் நகர் முழுவதும் ஒட்டப்பட்டிருந்தன. அதில் இருவரும் தலைவர்கள் இல்லாத வெற்றிடத்தை நிரப்ப வரும் இளம் தலைவர் என்றும் 2021ஆம் ஆண்டில் விஜயின் தலைமையில் ஆட்சி அமையட்டும் என்ற வாசகங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டங்கள் சார்பில் விஜய் மக்கள் இயக்கத்தில் புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகள் சென்னை பனையூரில் உள்ள விஜய் அலுவலகத்திற்கு சென்றனர். விஜய் மக்கள் இயக்கத்தை வலுப்படுத்துவது பற்றியும் அதன் மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்ததாகவும் அதற்கு பார்க்கலாம் என பதில் சொன்னதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தேவைப்பட்டால் விஜய் மக்கள் இயக்கம் அரசியலில் களம் காணும் என்று கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து விஜய் தனது ரசிகர்களை அழைத்து ஆலோசித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மனுஸ்மிருதி பற்றி விசிக தலைவர் திருமாவளவன் பேசியது சர்ச்சையாகி வரும் நிலையில் இது தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பெண்களின் உரிமைகள் பல்லாண்டுகளாக மறுக்கப்பட்டு வந்ததையும் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் காலம் காலமாக ஏற்படுத்திய விழிப்புணர்வை மேற்கோள் காட்டி திருமாவளவன் பேசியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை திரித்து பரப்பி வன்முறையை தூண்ட நினைத்த மதவெறி அரசியல் சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அதற்கு நேர்மாறாக திருமாவளவன் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று கூறியுள்ள ஸ்டாலின் இந்த பொய் வழக்கை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணிக்குள் கலகம் விளைவிக்க இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என வாய்ப்பிழந்து நிற்போரின் ஆசை நிச்சயம் நிறைவேறாது என்றும் அறிக்கையில் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திமுக எந்த பிரிவினரையும் விலக்கி வைக்காமல் அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து அனைவருடைய உயர்வுக்காகவும் உரிமைகளுக்காகவும் பாடுபடும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருமாவளவன் மீதான வழக்கு முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் பாரபட்சமான வன்மம் நிறைந்த அணுகுமுறையை காட்டுவதாகவும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருமாவளவன் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திருமாவளவன் மீது பதிவு செய்த வழக்குகளை காவல்துறை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருமாவளவன் அவர்கள் பெண்களை மதிப்பவர், உயர்வாக நினைப்பவர், பண்பாடு நிறைந்தவர். ஆகவே காழ்ப்புணர்ச்சியோடு அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் கண்டிக்கின்றேன். விசிக நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மனுதர்மத்தின் கொடிய கோட்பாடுகளை எடுத்துரைத்த திருமாவளவன் மீது தனிமனித தாக்குதல் தொடுத்து அவமதிப்பு செய்ய முற்படுபவர்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அத்தகையவர்கள் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள திராணியற்றவர்கள் என்று விமர்சித்துள்ள சீமான் விசிகவின் போராட்டம் வெல்ல வாழ்த்து கூறியுள்ளார். இதனிடையே மகளிரை மனுஸ்மிருதி இழிவு செய்வதாகவும் எனவே அதனை தடை செய்ய வேண்டும் என்றும் கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இன்று மாலை 3 மணிக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர்.